என் செல்லம் அவளே நான் சொல்றது கேளுடி, புடவை கட்டிட்டு வா. வர்றவங்க தப்பா நினைக்க போறாவ. ஏல ராசு, நீயாவது சொல்லல, இப்படி புடவை கட்டாம உட்காந்துருக்கா பாரு, சுடிதாரில் தான் இருப்பேன்ட்டு. ஏமா அவ இஷ்டப்படி இருக்கட்டும் விடுமா. நல்லா சொல்லுனே, நான் இப்படி கேஷுவலாக தான் இருப்பேன். இப்படி இருக்கும் போது என்னை பார்த்துன்னு பிடிச்சிருக்குன்னு சொன்னா நான் கல்யாணம் கட்டிக்கிட்டேன், சரியா? சரிம்மா. ஏல நீயும் அவ கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லதுக்குல பார்த்துக்கோ. இந்த வீட்டில் பெரிய மனுஷன் எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கா? ஏன் சொல்றது எங்க கேட்க போறீங்க? என்னமோ பண்ணி தொலைங்க. சரி, இப்படி உட்காந்துட்டு இருக்காதடி, ரூம்குள்ளே போ. அன்னைக்கு மாப்பிள்ள வந்ததும் நீ வந்தா போதும் என்ன? ஹலோ. ஐயோ, ஃபோனை எடுத்துட்டாளா? இனிமேல் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே தான் இருப்பா. ஏல ராசியெல்லாம் நல்லபடியாக நடக்குமா? ஏமா பொண்ணு தானே பார்க்க வராங்க, அதுக்குள்ள ஏன் இப்படி புலம்பி தள்ளுத? இன்னும் அவங்களுக்கு பொண்ணை பிடிக்கணும், நம்மளுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கணும், நம்ம மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கணும். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். அதுக்கு இல்லடா ராசு, உங்கள் சித்திக்காரி பற்றியா? மூத்தவன் நீ இருக்க, அவள் பையனுக்கு மட்டும் பொண்ணு பார்த்து கட்டி வச்சிட்டா. நம்ம ஆள் இல்லாதவங்க, அதனால தானே. இதே உங்கள் அப்பா இருந்திருந்தா உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருப்பான் இந்நேரம். நான் ஒண்டியாக உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதனால தான் அவனை எனக்கு பயமாகவே இருக்கு பார்த்துக்க. ஏமா அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா? கேக்கா, அடடே வாங்க தம்பி. பார்வதி வா. வார மதனி, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து என்ன வரலையோ? வர நேரம் தான் தம்பி, வாங்க வந்து உட்காருங்க. ராசு, வேலைக்கு லீவ் சொல்லிட்டியோ? இல்ல சித்தப்பா, பர்மிஷன் தான் போட்டிருக்கிறேன். மாப்பிள்ளை வந்ததும் எப்படி டைம் என்னன்னு பார்த்துக்கிட்டு தான் லீவ் சொல்லணும் பார்த்துக்கோங்க. ராசு, சோஃபா பத்தாது இல்லை, சேர்லாம் எடுத்துட்டு வந்து போடு மக்களே. சரிம்மா. பார்வதி நீ போய் உட்காரு போ. ஐயோ, கூறு இல்லாமல் போய் உட்காருன்னு சொல்லுதேன் பாரு. ரெண்டும் புல்டோசர் கணக்காக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிறதே இந்த ஒத்த சோஃபா தான், அதுவும் இன்னைக்கு சோழி முடிஞ்சு போ. இவன் வந்து உட்காந்தோடனே சத்தம் வேற கெடுச்சு, என்னாச்சோ தெரியல. வந்திருக்கா பாரு, பொண்ணு மாதிரி மினுக்கிக்கிட்டு டை அடிச்சுக்கிட்டு. இந்த வயசுல இதெல்லாம் இவளுக்கு தேவையா? ஏக்கா என்னாச்சு, ஒரே யோசனை போல. அது ஒன்றும் இல்லை பார்வதி, ஸ்னேகாவும் தேவாவும் வரலையா? பெரியமா. தேவா ஸ்னேகா வாங்க வாங்க. இப்போதான் உங்கள் அம்மையிட்ட கேட்டுட்டு இருந்தேன் எங்கள் பிள்ளைங்களை காணோன்னு. ஏங்க உங்கள் அம்மையை பார்த்தீங்களா? டை அடிச்சுக்கிட்டு பொண்ணு கணக்காக வந்து முன்னே உட்காந்துருக்காவ. மேடம் கொஞ்ச நேரம் உங்க திருவாயை வச்சுட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் மட்டும் இந்த வீட்டில் வாயே திறக்கக்கூடாது. ஒரு நெக்லஸ் வாங்கிட்டாங்கன்னு வாங்கிட்டு வந்தீங்களா? ஏண்டி பொண்ணையா பொண்ணு பார்க்க வராவ? அமைதியா தான் இரண்டி. வா இங்கே வந்து உட்காரு வா. நாங்கள் பொம்பளை ஆட்கள்லாம் கீழே உட்காந்துக்கிடுவோம். ஏன் அப்பா, சோஃபா தப்பிச்சிச்சு. தெரியுமா எவ்வளவு நேரம் ஆகும்? நான் பர்மிஷன் தான் போட்டுருக்கிறேன் பாத்துக்கோங்க. ஏன் சாமி லீவ் போட்டுக்கலாம்ல? ஆமாம், இவன் மவளை பொண்ணு பார்க்க வரத்துக்கு என் பிள்ளை லீவ் வேறு போடணுமா? வந்தவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி கூட கொடுக்க வைக்கல. பேசுதா. ஸ்னேகா வந்து உட்காருமா. இதா வரேத்தேன். காப்பி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? எப்பா பொக்கவாயை போட்டுட்டு இப்பயாவது கேட்டாலே, அதுவும் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாவுத. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மதனி, நீங்க இருக்க வேலையை பாருங்க என்ன. அதானே, இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு ஒரு காப்பி தண்ணி குடிக்க கூட வழி இருக்காது. ஏமா நான் ஊருங்க. என்ன மக்களே, ரூம்ல இருந்து சோஃபாவை எடுத்துருந்தியோ? ஆமாமா, இதுனா வசதியா இருக்கும் என்ன. தேவா ஸ்னேகா வாங்க. ஆமாம்மா, நீங்க இருங்க மக்களே, இதோ வரோம். ராசு இங்க ஒரு நிமிஷம் வாழ. அடடே மாப்பிள்ள வந்துட்டார் போல. மாப்பிள்ள வாங்க. ஏக்கோ மாப்பிள்ள வந்துட்டார், சீக்கிரம் வா. நான் வந்து மாப்பிள்ள வாங்க, வந்து உட்காருங்க வாங்க. அடடா, தீபாவுக்கு ஏத்த ஜோடி. என்ன ஹேர் ஸ்டைலு, என்ன அழகு. மாப்பிள்ள வாங்க, வந்து உள்ள வந்து உட்காருங்க. மச்சான் வாடா. சித்தி, இது மாப்பிள்ளை இல்லை, என்னோட ஃப்ரெண்டு. அப்பயே டவுட் தான் எனக்கு. ஆளும் மண்டையும் சட்டையும், தலையை பாரு பங்களா நாய் மாதிரி மொசு மொசுன்னு. பூசணிக்க மாட்டேன், இதுல சிரிப்பு வேற. வாய முறா. ராசு, பொண்ணு பார்க்கறது எதுக்கு இந்த பொம்மேரி நாயெல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்க? டேய் யாருடா இந்த பொண்ணு? டேய் நீ வேற ஏன்டா, அது பொண்ணு இல்லடா, எங்க சித்திடா. கடத்தோட பர்மிஷன் போட்டு வந்தியோ? இல்லடா, லீவே போட்டுட்டேன். எம்டி கிட்ட பாட்டி செத்து போச்சுன்னு சொன்னேன். சரி போயிட்டு வாங்கன்னு லீவ் கொடுத்து அனுப்பிச்சு வச்சிட்டாரு. என்ன பாட்டி செத்து போயிட்டாங்களா? இல்லடா, எனக்கு பாட்டியே இல்ல, சும்மா அடிச்சு விட்டேன். ரோஸ்ல புடவை கட்டியிருக்கே, அந்த பொண்ணு யாருடா? டேய் அது என் தம்பி ஒய்ஃபுடா. இங்க வந்து உன் வேலையை காட்டாத, நீ வா என் கூட ரூமுக்கு போலாம். என்ன மர்மோலே, பவுன் எத்தனை போடுவாங்களோ? என்கிட்ட 20 பவுன் இருக்குன்னு எங்கள் அக்கா கறி சொன்னா. மேற்கொண்டு எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியல பார்த்துக்கோ. சரி நீ இரு, நான் உள்ளே போய் சாப்பிட்றதுக்கு என்ன ரெடி பண்ணி வச்சிருக்காளுங்கன்னு பார்த்துட்டு அப்படியே முடிஞ்சா கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு வரேன். ஒரே பசியாக இருக்கு மர்மோலே. காலையில் தானே 18 இட்லி உள்ளே தள்ளிவேன். அது இன்னுமா உட்காந்துட்டு இருக்கு. வயிறு கடமுடா கடமுடான்னு கத்திட்டே கிடக்கு பார்த்துக்கோ. நான் போய் சாப்பிட போகிறேன், நீ வரியா இல்லையா? எனக்கு பசியெல்லாம் இல்லை பார்த்துக்கோங்க. இருந்தாலும் பெரியவங்க கூப்பிடுறீங்க, உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காண்டி வேணா நான் வரேன். என்ன ஏண்டா தேவா, பேசாம நீ லீவ் சொல்லிவிடு ஆஃபீஸ்க்கு. இங்கே நடக்கிறத பார்த்தா இன்னும் லேட் ஆகும் போல. எப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிடுதேன். வாங்க வாங்க. பெரியம்மா மாப்பிள்ளை வீட்டில் எல்லாம் வந்துட்டாங்க பாருங்க. வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிடுதேன். அம்மா இவரு மாப்பிள்ளையோட அப்பா. இவங்க மாப்பிள்ளையோட அம்மா. பக்கத்தில் இருக்கிறது மாப்பிள்ளை, மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்கிறது மாப்பிள்ளையோட அக்கா. வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. அதனால என்ன பரவாயில்ல, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இது என் பையன் மூத்தவன் ராசுக்குட்டி. பிறகு புரோக்கர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது என் தங்கச்சி வீட்டுக்காரரு, அவங்க மாவன். இது தங்கச்சி மருமவை பார்த்துக்கோங்க. பிறகு பின்னாடி இருக்கிறது என் பையன் கூட வேலை பார்க்குற பையன். தங்கச்சி உள்ளே இருக்கா, இருங்க வர சொல்கிறேன். ஏ பார்வதி.
அம்மா ஒரு கால் வருது, இருங்க பேசிட்டு வந்துடுதேன். ஏல ஃபோன் பேசுற நேரம் ஆளாயுது, சீக்கிரம் போய் பேசிட்டு வாழ. மவனுக்கு ஆஃபீஸில் ஏதோ அர்ஜென்ட்டாக ஃபோன் வந்துட்டு அதான் பேசிட்டு வாரன்ட்டு போகிறான். பேசிட்டு வாரட்டேன்னு ஐயோ வந்துட்டேன். ஏண்டி இப்படியா வந்து மேலே வந்து விழுவ? குறுக்கே உடஞ்சி போச்சு போ. மெதுவாக தான் வர்றது. இதுதான் என் தங்கச்சி பார்வதி, கொஞ்சம் வேகமாக வந்துட்டா போல. ஐயோ குறுக்கே உடஞ்சிட்டு. இந்த மாமியா குந்தாணி என்ன வரது வந்து மேலேயே விழுந்துட்டாளே. பார்வதி இப்போ தீபா அழைச்சிட்டு வந்தியா? ஆ சரிக்கோ. மாப்பிள்ளை ஃபோன் பேசி முடிச்சிட்டீங்களா? இப்பதான் பேசிட்டு வந்தேன். சும்மா என்னம்மா இன்னும் எப்பதான் பொண்ணை கட்டுவாங்க? பொண்ணை கூட்டிட்டு வரதான் போயிருக்கா இருடா. சரிம்மா. என்னங்க மாப்பிள்ளை தொப்பி கோட்டெல்லாம் போட்டு ஃபாரின் மாப்பிள்ளை கணக்கா இருக்காவே இல்லை? ஆமா ஆமா, மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? நம்ம தீபாவுக்கும் நல்ல ஜோடி பார்த்துக்கோ. இருந்தாலும் நம்ம ஜோடி பொருத்தத்தை யாராலையும் அடிச்சு முடியாது இல்லைங்க. வந்த வேலையை மட்டும் பாப்போமா? என் வாயை பிடுங்காத பார்த்துக்கோ. ரைட் விடுங்க. ஏண்டா மாப்பிள்ளோட அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு பார்த்துக்கோ, அமைதியே இரு. இப்போ ஏன்டா டென்ஷன் ஆகுற? ஒருவேளை கல்யாணம் ஆகலைன்னா நம்ம வாழ்க்கை கொடுப்போமே அப்படின்னு யோசிச்சேன். இது ஒரு தப்பா? உன் நினப்புல தீய வைக்க கொஞ்ச நேரம் அமைதியா தான் இரேண்டா. இவன் ஏமா இப்படி உட்காந்துருக்கான்? பொண்ணு வருதுன்னு சொன்னோம்ல, அதான் வைக்கமா. ஏமா பொண்ணு நல்லா இருக்குமா? இவங்க அண்ணங்கார வேற நெடுமரமாட்டா இருக்கான். அவனை மாதிரியே பொண்ணு இருந்துச்சுன்னா நம்ம தம்பிக்கு செட் ஆகாதேமா. நான் என்ன தேடி கண்டேன், இவளுங்க தான் ஃபோட்டோவே அனுப்பலையே. நேராக தான் வந்து பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டாலே. பார்க்கலாம், வரட்டும் இரு பேசிக்கலாம். ஸ்னேகா ஸ்வீட் காரம் எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுமா. சரிங்க அத்தை. மாப்பிள்ள இந்த ஸ்வீட் காரம் எடுத்துக்கோங்க. ஐயோ எனக்கு வெக்கமா வருதே. டேய் வாங்குடா, பாருடா அது புண்ணு இல்லடா. ஓ தேங்க்ஸ். டேய் பொண்ணு வந்துருச்சு பாரு, காப்பி எடுத்துக்கோ. ஏம்மா எனக்கு வெக்கமா வருது. கடவுளே. எக்கோ இவளுங்க என்ன ரெண்டு ரெண்டு கொண்டை போட்டு வந்திருக்காளுவ? இது என்ன குடும்ப கொண்டையா? அதான் எனக்கும் தெரியல பார்வதி. அம்மையும் மவளும் ரெண்டு பேரும் ஒன்று போல இருக்காளுவ. சரி அது கிடக்கு கழுத. நமக்கு மாப்பிள்ளை கோட் சூட்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்காவ. தீபாவுக்கும் பொருத்தமாக இருப்பாவ. இதையே பேசி முடிச்சிடலாங்க்கா. நானும் அதான் நினைக்கிறேன் பார்வதி. ஐயோ பொண்ணை பார்க்கவே முடியலையே, வெக்கமா வருதே. ஆனா நம்ம இப்படியே இருந்தோம்னா பொண்ணை உள்ள கூட்டிட்டு போனாலும் போயிடுவாவ. பேசாம நீ வந்து பாத்துற வேண்டியதுதான். டேய் பொண்ணு லட்சணமாக தான் இருக்கு, இதையே பேசி முடிச்சிடுவோமா? எம்மா என்ன பொண்ணு இப்படி இருக்குது? ஏம்மா பொண்ணு பிடிச்சிருக்கா உனக்கு? ஆமாட்டி நல்லா தானே இருக்கா. பொண்ணு நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு. ஒரு சேலை கூட கட்டி விடாமல் இருக்காளுவ பாருமா. அதுவும் கழுத்தில் ஒரு நகை கூட போடல. இவனுக்கு பவுன் ஏதாவது போடுவாளுங்கிற? அதெல்லாம் புரோக்கர் பார்த்துக்கிடுவாரு. இல்லை நான் பேசி வச்சுட்டேன் முன்னாடியே. ஏமா இருந்தாலும் ஒரு மட்டு மரியாதை வேணாமா? ஒரு பெரியவங்க எல்லாரும் வரோம், ஒரு சேலை கட்டுறதுக்கு என்னமா இந்த பிள்ளைக்கு? எங்க இந்த காலத்து பிள்ளைங்களாம் அப்படிதான் இருக்குதுவ. இவ்வளோ பேசுறியே, நீ சீலை கட்டிருக்கியா? எக்கோ என்ன அம்மையும் அவளும் கட்டி பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்காளுவ. அதான் என்னன்னு எனக்கும் தெரியல. நீ நான் ஒரு பிள்ளைகிட்ட கேட்போம். தீபாம்மா மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்குதோ? பிடிச்சிருக்குதுமா. அப்புறம் என்னக்கா மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பாரு. சரி நம்மளே பேசி என்ன ஆக போகுது, அவங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்போம். சரிம்மா. ஏம்மா தம்பியை காணும். எங்க மாப்பிள்ளை தம்பி மறுபடியும் ஃபோன் பேச போயிட்டாவளா? அதான் தெரியல எங்க போனான்னு. ஏட்டி ஃபோன் பண்ணி பாருட்டி. சரி பொண்ணை பிடிச்சிருந்தா இப்பயே பூ வச்சிடலாமாமா? நாங்களாம் எப்பவுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசிட்டு பார்த்துக்கோங்க. எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குது, உங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதுன்னா பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லுங்க. நாங்கள் இப்பயே பூ வச்சுட்டு போயிடுதோம். அம்மா தம்பி வரட்டுமா? எங்களுக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குது, பொண்ணுகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டேன், அவளுக்கும் பிடிச்சிருக்குது பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு பூ வைக்கிறதுனா கூட இப்பயே வச்சிடலாம். ஏம்மா நீங்க பூ வைக்கிற ஏற்பாடு பாருங்க, நான் போய் தம்பியை கூட்டிட்டு வரேன். என்ன சரி புரோக்கரே. கேட்டி கழுத்துல இந்த நெக்லஸ் எங்கடி? நான் இப்பதான் கவனிக்கிறேன். இப்படிதான் வந்து நின்று எவ்வளோ நேரம்? ஏம்மா இதுதான் கேஷுவல் லுக். ஏண்டி கொஞ்சமாவது கூறு இருக்குதாடி உனக்கு? மாப்பிள்ளை வீட்டில் என்னடி நினைப்பாவ? போடி போய் போட்டு வந்து நில்லடி. பூ வேற வைக்க போறேங்கிறாவ. சரிம்மா. என்ன இந்த மாப்பிள்ளை பையன் பஸ் ஸ்டாப்ல போய் நின்றுட்டு இருக்கான்? தம்பி தம்பி ஏன்பா இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க? என்ன விட்டுருங்க அண்ணே, எனக்கு இந்த பொண்ணு வேணாம் அண்ணே. ஏன்பா ஏன் அப்படி சொல்லுதீங்க? பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா தானே இருக்கு. உங்க அம்மைக்கு அக்காவுக்குலாம் பிடிச்சி போய் தானே இப்போ பூ வைக்கிற அளவுக்கு வந்திருக்காவ. பூ வைக்கிறாவளா? ஆமாப்பா பூ வைக்க போறாவ. ஏன் உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலையோ? ஆமாண்ணே எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலண்ணே, என்ன விட்டுருங்க, நான் வரல. என்ன இந்த பையன் பொண்ணு நல்லா தானே இருக்கு, ஏன் இப்படி சொல்லுதான்? என்னன்னா அந்த பொண்ணு இவ்வளோ குண்டா இருக்குது, இந்த பொண்ணு எனக்கு செட் ஆகாதுன்னு என்ன விட்டுடுங்க. பொண்ணு ஒன்றும் அவ்வளோ குண்டு இல்லையேப்பா, அது படிப்பு முடிச்சுட்டு வீட்டிலே தான் இருக்குது இல்லை, அதனால கொஞ்சம் பூசினாப்புல இருக்குது பார்த்துக்கோ. பூசினாப்புலையா? நீங்க வாங்க தம்பி போகலாம், உங்க அம்மா உங்களை கூட்டு வர சொன்னாவ, பூ வைக்க போறாவல்ல. என்ன விட்டுருங்கண்ணே, நான் வரலண்ணே. மாப்பிள்ளையும் புரோக்கரும் போனவங்க ஆளையே காணும். அவங்க வாரப்ப வரட்டும், நம்ம பூ வச்சிடலான்னு. இல்லை மாப்பிள்ளையும் வந்துட்டா நல்லா இருக்குமேனு பார்த்தேன். பார்வதி ஒரு சும்மா தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்து வைக்கிறியா? சரிக்கா. வாங்க மாப்பிள்ளை.
எனக்கு பயமா இருக்கு, என்ன விட்டுருங்க. மாப்பிள்ள ஏன் பயப்படுதீங்க? அது என் தங்கச்சி பார்வதி தான். பார்க்க தான் பெரிய உருவமா இருப்பா, மனசுல ஒன்றும் வச்சுக்க மாட்டா, பார்த்துக்குங்க. அப்ப இவங்க பொண்ணு இல்லையா? நல்ல வேலை தப்பிச்சேன். அப்படின்னா பொண்ணு யாரு? இவங்க தான் பொண்ணா? அழகா இருக்காங்க. ஏமோ உன் மாமன் பாரு பொண்ணை வச்சுக்கணும் வாங்க பார்த்துட்டு இருக்கியான். டேய் வந்து உட்கார்லே, நல்ல நேரம் போயிட்டு இருக்குதுவே, பூ வச்சு விட்டுருவோம். ஐயோ மாப்பிள்ள ஏன் கீழே உட்காந்துட்டீங்க? சோஃபால உட்காருங்க. பரவாயில்ல அத்தை, இங்கேயே உட்காந்துக்கிடுதே. ஏமோ இன்னும் பூ கூட வைக்கல, அதுக்குள்ள அத்தைங்கிறாமோ. அத்தானே